ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுவையான ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்லுப்பு போட்டு 2 விசில் வச்சு ஃபஸ்ட்டு வேக விட்டு எடுத்தேன். இப்போ கரைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட் அரைச்சிக்கலாம். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு குறை அரைச்சி. இப்போ அதே சாரில் 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரா, தேங்காய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பொடி பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வேக வச்சா கோழியை போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி பீஸை மட்டும் ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த டைமில் சிக்கன் வேக வச்சா தண்ணியை ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சுவையான நாட்டுக்கோழி ரெடி ஆயிடும். இப்போ அது லெமனை பிரிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக மல்லியலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.